ஹாய் பிரைஸ் அலாட். வீடியோவை ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இந்த வீடியோவை உங்களுடைய முஸ்லீம் நண்பர்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணி விடுங்க. இந்த விஷயத்தை நான் இஸ்லாமிய சகோதரர்களுக்கு கண்டிப்பாக சொல்லணும்னு எனக்கு ரொம்ப ரொம்ப ஆசை. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முகமது நபி குரானை எழுதினார் அப்படின்ற விஷயத்த நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அவரை பற்றி வெறும் 4 டைமோ 5 டைமோ மட்டும்தான் அந்த குரானில் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் ஈசா நபி இயேசு கிறிஸ்துவை பற்றி ஈசா நபின்னும் அவர் இறை தூதர்னும் நேரடியாகவும் இல்லை மறைமுகமாகவும் 100 தடவைக்கு மேலே 150 தடவைக்கு மேலே இந்த இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. அதனால் நீங்கள் குரானில் மட்டும் இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லப்பட்ட விஷயங்களை மட்டும் வச்சுக்கிட்டு நீங்கள் இயேசு கிறிஸ்து இவ்வளவு தான் இப்படி அப்படின்னு நீங்களாக ஒரு முடிவு எடுக்க வேண்டாம். ஸோ இயேசு கிறிஸ்துவனுடைய வரலாறு பிறப்பு முதல் அவருடைய மரித்ததுக்கு அப்புறம் சம்பவித்த விஷயங்கள் எல்லா விஷயங்களும் பைபிளில் புதிய ஏற்பாட்டில் அவரோட கூட இருந்து கண்ணார பார்த்தவங்க, அவர் செய்த அற்புதங்கள் எல்லாத்தையும் கண்ணார பார்த்தவங்க எழுதினது தான் புதிய ஏற்பாடு பைபிள். ஸோ குரானில் கூறப்பட்டுள்ள அந்த ஈசா நபி 156 தடவை சொல்லப்பட்ட ஈசா நபி அவரை பற்றி நீங்கள் இன்னும் தெளிவாக தெரிஞ்சுக்கணும். என்னுடைய இஸ்லாமிய நண்பர்கள் சகோதரர்கள் கண்டிப்பாக அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிடணும். ஸோ நீங்கள் பைபிள் படிங்க, புதிய ஏற்பாடை படிங்க. இயேசு கிறிஸ்துவை பற்றி நீங்கள் ரொம்ப ரொம்ப உண்மையிலே நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். உங்கள் குரானில் சொல்லப்பட்ட ஈசா நபியை பற்றி நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். ஸோ பைபிள் படிங்க, அவருடைய வாழ்க்கை வரலாறை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. குரானில் சொல்லப்பட்ட விஷயங்களை மட்டும் வச்சு இயேசு கிறிஸ்து இவ்வளவு தான் நீங்கள் ஜட்ஜ் பண்ணாதீங்க. கல்லறையில் இருக்கிறாரு முகமது நபி, ஓகே. அதே குரானில் சொல்லப்பட்டிருக்கு அவர் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டாருன்னு சொல்லி. பரலோகத்தில் இருக்கிறாரு ஈசா நபி இயேசு கிறிஸ்து. ஸோ கல்லறையில் இருக்கிற முகமது நபிக்கு நீங்கள் எந்த அளவுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்குறீங்களோ அதை விட நீங்கள் இயேசு கிறிஸ்துவை பற்றி தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அவருக்கு நீங்கள் ரெஸ்பெக்ட் கொடுப்பீங்க கண்டிப்பாக. ஏன்னா அவ்வளவு பல அதிசயங்கள் இந்த பூமியில் செய்தவர், மரித்தவர்களை உயிரோடு எழுப்பினவர் இயேசு கிறிஸ்து. அவரை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. பைபிள் படிங்க, புதிய ஏற்பாடை படிங்க. இயேசு கிறிஸ்துவை பற்றி சீக்கிரமாக தெரிஞ்சுக்கோங்க. என்னுடைய இஸ்லாமிய நண்பர்கள் சகோதரர்கள் எல்லாம் அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கணுன்னு எனக்கு ரொம்ப ரொம்ப ஆசை. ஏன்னா நம்ம எல்லாருமே ஒரே சகோதரர்கள், நமக்கு ஒரே கடவுள் தான். ஆனால் நம்ம பல்வேறு இதனால் பிரிவினைகளில் இருக்கிறோம். நீங்கள் இயேசு கிறிஸ்துவை பற்றி கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கிடணும். அவ்வளவுதான். முஸ்லீம் நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நீங்கள் இது மாதிரி பல இயேசு கிறிஸ்துவை பற்றின விஷயங்களை தெரிஞ்சுக்கிடலாம். ஓகே, அடுத்த ஒரு நல்ல வீடியோவை பார்ப்போம். தயவுசெய்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லைனா கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, பாய்.